அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாங்கள் புதியதொரு விடயத்தோடு உங்களை சந்திக்கின்றோம். நீங்கள் எப்போது தொடங்கப் போகின்றீர்கள் என்ற ஒரு புது விடயத்தோடு நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். என்னத்தை தொடங்கப் போகின்றீர்கள், எவற்றை தொடங்கப் போகின்றீர்கள் என்று கேட்டால், ஏதோ ஒரு விடயத்தை நாங்கள் தொடங்குவதற்கு இன்று வேண்டாம், நாளை பார்ப்போம், இன்னும் நான் அதற்கு தயாரில்லை, ஒரு நல்ல நாள் வரட்டும், அப்போது நான் தொடங்குகிறேன் போன்ற கருத்துக்களையே நாங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டிருப்போம். அது தொடர்பான விடயத்தை தான் நாங்கள் வந்து பார்க்க போகின்றோம். எப்போது நாங்கள் தொடங்கப் போகின்றோம்? தொடங்கியவர்கள் பலர் இருக்கின்றார்கள், ஆரம்பித்து வெற்றி கண்டவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த கருத்துகளோடு நாங்கள் எப்போது நாங்கள் தொடங்கப் போகின்றோம் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். என்ன விடயமாக இருக்கலாம், எந்த ஒரு முயற்சியாகவும் இருக்கலாம், அதை நாங்கள் எப்போது ஆரம்பிக்க போகின்றோம், ஏன் ஆரம்பிக்காமல் நாங்கள் அதை தவிர்க்கின்றோம் போன்ற பல விடயங்களை நாங்கள் உங்களோடு கலந்து ஆலோசிக்க இருக்கின்றேன். நாம் பல நேரங்களிலே இது போல சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனால் உண்மையில் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமென்றால் இன்றைய நாளிலேயே நாங்கள் அதை ஆரம்பிக்க வேண்டும். இன்றைய நாளிலேயே ஆரம்பிக்கிறோம். இன்று வேண்டாம், நாளை வேண்டாம், நாளை மறுதினம் என்ற எண்ணங்கள் இல்லாமல் உடனேயே நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நாம் நினைப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கை நிஜமாக மாறுவதற்கும் இடையிலேயே சிறிய ஒரு தூரமே இருக்கின்றது. அந்த தூரத்தை நாம் முதல் நடவடிக்கையாக தாண்ட வேண்டும். அப்போதுதான் நாங்கள் அந்த விடயத்தை துவங்க முடியும். நீங்கள் எதற்காக அந்த விடயங்களை காக்க வைக்கின்றீர்கள் என்று நாங்கள் பார்த்தோமா இருந்தால், பெரிய சாதனையாளர்கள் அவர்கள் தங்களுடைய இலக்குகளை ஆரம்பித்த நேரத்திலே 100% பெர்ஃபெக்டாக எல்லாம் இருந்ததாக சரித்திரமில்லை. அதாவது குறிப்பாக சொல்ல போனால், மைக்கேல் ஜோர்டன் ஒரு நேரத்திலே அவரது பள்ளியிலே பாஸ்கெட் பால் குழுவில் இருந்து அவர் ஒதுக்கப்பட்டிருந்தார், சேர்க்கப்படவில்லை. இன்று அவருடைய நிலை வேறு விதமாக இருக்கின்றது. ஜே.கே. ரோலிங் என்பவர் ஹாரி பாட்டர் கதையினை எழுதும்போது பல பதிப்பகங்களிலே மறுக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தார். எலான் மஸ்க், நாங்கள் இப்போது அவரை பற்றி பல இடங்களிலே பேசிக்கொண்டிருக்கின்றோம். எலான் மஸ்க் பல தோல்விகளுக்கு பிறகுதான் தன்னுடைய விஷனை அவர் பெர்ஃபெக்டாக ரியாலிட்டியாக மாற்றினார். எல்லாம் பல தோல்விகளை கண்டு தங்களுக்கென்ற இடம் இருக்கின்றதா என்று தெரியாமல் தங்களுடைய முயற்சியின் காரணமாக வந்தவர்களே நான் குறிப்பிட்ட இந்த நபர்கள். அவர்கள் ஆரம்பித்தார்கள். அதே சமயம் நாம் ஆரம்பிக்காமல் இருந்தால் வாழ்க்கை எங்கே போகும்? அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள், அவர்கள் முன்னேறி இருக்கின்றார்கள். நாங்கள் ஆரம்பிக்காமல் இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை எங்கே போகும்? அதை ஒரு கணம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தயாராக இருப்பதை காத்திருக்க வைத்தால் எப்போதுமே தயாராக முடியாது. ஆகவே தயாராக இருப்பதை நாங்கள் தான் அதை கொண்டு இயக்க வேண்டும். நாம் நினைக்கிற சில பொதுவான தடைகளை பற்றி பார்ப்போமா இருந்தால், எனக்கு பயமாக இருக்கிறது, ஏனென்றால் சரியான பயமாக இருக்கிறது, ஒரு விடயத்தை செய்வதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். பயம் நம்மை ஆட்கொள்ளக்கூடாது. பயம் நம்மை ஆட்கொண்டால் நாம் எந்த விடயத்தையும் சரியாக செய்ய முடியாது. எனக்கு நேரம் சரியாக இல்லை என்று சொல்வார்கள். உண்மையில் சரியான நேரம் என்பது ஒன்றுமில்லை. நாம் எந்த விடயத்தை துவங்குகின்றோமோ, எந்த விடயத்தை நாங்கள் அன்று ஆரம்பிக்கின்றோமோ அது சரியான நேரம்தான். ஆகவே நேரத்தை நாங்கள் குறை சொல்லாது எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் என்ற நிலையிலே நாங்கள் இருக்க வேண்டும். இன்னொரு விடயத்தை நாங்கள் சொல்வோம், நான் ஏற்கனவே பல முறை முயற்சி செய்து விட்டேன், தோல்வியடைந்து விட்டேன் என்று சொல்வார்கள். உண்மையிலே நீங்கள் முயற்சி செய்யாததே உங்களுடைய தோல்வி, உண்மையான தோல்வி என்று சொல்வார்கள். நான் தோத்து விட்டேன் என்று சொல்லி முயற்சி செய்யாமல் காத்திருப்பார்கள். நீங்கள் முயற்சி செய்யாத ஒவ்வொரு கணமுமே அது உங்களுடைய தோல்வியாகத்தான் இருக்கும். நீங்கள் முயற்சி செய்கின்ற போதுதான் அங்கே வெற்றி உங்களுக்கு பின்னாலே தேடி வரும். நீங்கள் வெற்றியை நோக்கி ஓட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் ஒவ்வொரு கணமும் முயற்சி செய்கின்ற போது வெற்றி உங்களை நோக்கி வரும். நீங்கள் செய்ய வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றது. இதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றது. அவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். மிக 3 விடயங்கள் தான். அதாவது நாங்கள் எல்லா விடயங்களிலேயுமே நாங்கள் எஸ்கியூஸ் சொல்லுவோம். இன்றைக்கு இப்படியாகிவிட்டது எஸ்கியூஸ் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். எதையுமே ஒதுக்கி விடாது, தாமதம் செய்யாது, வேகமாக நாங்கள் செயற்பட வேண்டும்.
இரண்டாவது விடயம் என்று சொன்னால், ஒரு சிறிய முயற்சியை நாங்கள் எப்போதும் எடுத்த வண்ணமே இருக்க வேண்டும். அந்த சிறிய முயற்சியை நாங்கள் காலதாமதமாக ஆக்கிவிட்டோமையா இருந்தால் எங்களுடைய வெற்றி எங்களுக்கு கிடைக்காதுன்னு தான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஆகவே தொடர்ந்து நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருந்தோமையா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியடையும். இதை நோக்கி நீங்கள் செல்லுங்கள், உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியடையும். நாளைக்கு செய்யலாம் என்ற எண்ணத்தை இன்றைய விடுங்கள். நாளைக்கு நான் அந்த விடயத்தை செய்ய போகின்றேன் என்ற எண்ணத்தை விட்டு இன்றைய நீங்கள் தொடங்குங்கள். நான் இன்று முதல் முயற்சி செய்ய போகின்றேன் அந்த எண்ணத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். நான் இன்று முதல் முயற்சி செய்ய போகின்றேன் என்ற எண்ணம் உங்களிடம் இருக்குமாக இருந்தால் நீங்கள் வெற்றி பெற்ற மனிதனாக இருப்பீர்கள். நான் இன்று முதல் முயற்சி செய்ய போகின்றேன் என்று உறுதி பூண்டு கொள்ளுங்கள். நான் இன்று முதல் முயற்சி செய்ய போகின்றேன் என்ற எண்ணத்தை திடமாக கொள்ளுங்கள். நீங்கள் இன்றே அதை ஆரம்பித்தால் நாளை உங்களுக்கு வெற்றி உறுதி. ஆகவே நீங்கள் எதையுமே காலதாமதமாக இழப்பில் போடாமல் இன்றே முயற்சி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை உண்மையான வெற்றியை நோக்கி நீங்கள் செல்லும். நான் சொன்ன ஜோர்டன், எலான் மஸ்க் போன்றவர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர்களுக்கு பின்னாலே பல தோல்விகள் இருக்கின்றன. ஆனால் இன்று அவர்கள் எங்கோ இருக்கின்றார்கள், எல்லோரும் பேசப்படுகின்ற இடத்தில் இருக்கின்றார்கள். காரணம், அவர்கள் தொடர்ந்து விடாமல் முயற்சி செய்த விடயம்தான். ஆகவே நாங்கள் என்று தொடங்க போகின்றோம், எப்போது தொடங்க போகின்றோம் என்று நான் முதல் கேட்ட கேள்விக்கான விடை இந்த விடயங்களை உள்ளடக்கித்தான் இருக்கின்றது. நாங்கள் இன்றே தொடங்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையை மலரச் செய்ய வேண்டும் என்ற விடயத்தோடு நான் இன்னும் ஒரு விடயத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். மறக்காமல் இந்த விடயத்தை உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் மீண்டும் இன்னும் ஒரு நல்ல விடயத்தை உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கின்றேன். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.